வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்ச ராகி, புரோட்டீன், பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது போட்டு தோசை பண்ணி சாப்பிட போகிறோம். இதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இதில் 2.25 கப்பு கேழ்வரகு நல்லா வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்துட்டுருக்கேன். இதில் உப்பு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு 3/4 கப்பு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/4 கப்பு உளுந்து எடுத்துட்டுருக்கேன். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருந்தேன்னா, நல்லா ஊற வச்சுருந்தேன். இது நல்லா ஊறி எடுத்து இப்போ இதை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாவு இருக்கு இல்லையா, கேழ்வரகு மாவு, இந்த உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இதோட இதை கரைச்சிக்கலாங்கன்னா நான் அரைச்சாச்சு. அரைச்சாச்சு. தண்ணியை தான் அரைச்சிருக்கேன். அந்த ஊற வச்ச தண்ணி அதில் ஊற்றின்ட்டேன். இப்போ இதில் போட்டு கரைச்சிக்கலாம். தோசை மாவு பார்த்துக்கு பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா இது மாதிரி தளர்த்தின்ட்டேன். இது இப்போயே உடனே தோசை வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு ரொம்ப புளிச்சு பிடிக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எப்போ தேவையோ பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 ஹவர்ஸ் வெளியில் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும்ன்ட்டு வச்சுட்டு தோசை வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். செட்டாக எடுத்து தோசை வாத்துடலாம். வேணுன்னா ஒரு தண்ணி கலந்துக்கலாம். நல்லா மாவு செட்டாக எடுத்து தோசைக்கல்ல போட்டிருக்கேன். ஆயில் போட்டு தோசை வாத்துக்கலாம். நம்ம எண்ணெய் வேண்டாம்னு ஃபீல் பண்ணால் மூடி போட்டும் அந்த கல்லில் எண்ணெய் தடவிட்டு தோசை வாத்தும் சாப்பிட்லாம். ரொம்ப ஜோராக இருக்கும். மாவு சப்போஸ் எடுப்படலை அப்படின்னா ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுட்டு மாவு நல்லா கலந்துட்டு அப்புறம் வாத்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வேணும்னா தேவைப்பட்டா பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு தோசை. நான் மூடி போட்டு ஒன்று வாத்து காமிக்கிறேன். தோசை மாதிரி மூடி வாத்துக்கலாம். கல்லில் மட்டும் கல் தோசை மாதிரி எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி மூடி போட்டு வாத்துக்கலாம். நம்ம ஆயிடுச்சு தோசை. இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் தோசை. இப்படியே எடுத்து இப்படி வச்சுட்டு அவ்வளோதான், மூடி போச்சு. தண்ணி வச்சு தொடச்சுட்டோன்னா கொஞ்சம் தண்ணியை வச்சு தடவிட்டோன்னா காயாமல் இருக்கும் தோசை. இது எண்ணெய் போட்டு பண்ணேன். இது எண்ணெய் போடாமல் பண்ணியிருக்கேன் தோசை. தோசை ரெடி, கேழ்வரகு தோசை ரெடி. தொட்டுக்கிறதுக்கு பொட்டுக்கடலை சட்னியும் ஆனியன் தொகையிலும் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும்
இன்னும் ஒரு ஸ்வீட் பைட்ஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.